guys, welcome to GenTech channel. நான் தான் சுரேஷ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டிமுலேட்டர் ரன் பண்ண முடியும் அதான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக பிசியில் ரன் பண்ணியிருப்போம், ஒரு எமுலேட்டர் மாதிரி ரன் பண்ணி வேறு ஓஎஸ்எஸ் அட் சேம் டைம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆண்ட்ராய்டில் எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. வாங்க guys, வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் vmos நம்ம பார்க்க போகிற ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டிமுலேட்டர் பேர் vmos. ஜஸ்ட் vmos டைப் பண்ணுங்கள், அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டே வரும், அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் ஃபஸ்ட் லிங்க் அஃபிஷியல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அஃபிஷியல் லிங்க் vmos.com. காய்ஸ், இவங்க ரெண்டு விதமான ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ரெண்டு விதமான அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரோ, இன்னொன்று நார்மல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். vmos டவுன்லோட் கொடுங்க. 312 MB வரும் கன்ஃபார்ம். உங்களுக்கு கொஞ்சம் லார்ஜ் சைஸாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல, டவுன்லோட் பண்ணிங்க. இதனால் உங்களால் ஒரு எமுலேட் பண்ணி ஆண்ட்ராய்டுக்குள்ளே இன்னொரு ஆண்ட்ராய்டு எமுலேட் பண்ண முடியும். அதுக்காக தான் டவுன்லோட் கொடுத்துருங்க. காய்ஸ், டவுன்லோட் ஆனமே உங்கள் சிஸ்டமில் உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிருக்கும். அதை இப்படி தான் இருக்கும். அதோடய வெர்ஷன்ஸ்லாம் இப்படி செக் பண்ணிக்க, என்னென்ன வெர்ஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அண்ட் இன்ஸ்டால் கொடுங்க. காய்ஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் ஆப்னால கொஞ்சம் லேட் ஆகும் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஜஸ்ட் 3 to 5 minutes ஆகலாம். ப்ளீஸ் உங்கள் ஃபோன் ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்கும். வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே காய்ஸ், ஒன்றுமே இன்ஸ்டால் ஆகிட்டு தான் இருக்குது. முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. ஆமாம் காய்ஸ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் தென் நம்ம சிஸ்டம் பார்த்திங்கன்னா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்கா அப்ளிகேஷனில், அதுக்காக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. தென் ஸ்கேன் சக்ஸஸ்ஃபுல்லி, எந்த வைரஸும் இன்ஃபெக்ட் ஆகலை. அண்ட் ஓப்பன் கொடுங்க காய்ஸ். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆப் லான்ச் ஆகும். 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா வெயிட்டான அப்ளிகேஷன் லேட் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் காய்ஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. vmos அப்ளிகேஷன் நம்ம சிஸ்டமில் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்களே, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்ட்ரி vmos பெர்மிஷன்ஸ் கேட்கும், ஃப்ளோட்டிங் பெர்மிஷன்ஸ். அண்ட் தென் அதர் பெர்மிஷன்ஸ் கேட்கும், நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணிடுங்க அந்த ஆப்புக்கு. அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஆப்புக்கான பெர்மிஷன்லாம் கொடுத்துருங்க. அப்போ தான் ஆப்னால் ஸ்மூத்தாக ரன் ஆக முடியும். அண்ட் தென் என்ட்ரி கொடுங்க. இப்போ தான் அந்த ஆப்லேருந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆகி தான் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டுக்குள்ளே ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் கொடுக்க போகுது. பார்த்தீங்களா, இன்ஸ்டாலிங் ரோம் டு ஆக்சஸ் ரோம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ எம்பின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. 292 M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஜிப் ஃபைலாக இருக்கும், அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், அதுதான் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் இருக்கும். என்னது ஒரு நார்மலான நல்ல டிவைஸ் தான், அதனால் ஒரு ஆவரேஜ் டைம் 2 to 3 minutes தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ தான் நம்மளுக்கு 100% ஆக போகுது. அண்ட் அவ்வளோதான் காய்ஸ், அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் லோட் ஆகிட்டு காய்ஸ். எப்பவுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஆன் பண்ணும்போதோ அல்லது பூட் பண்ணும்போதோ, இந்த எமுலேட்டர் பூட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். மேபி ஒரு 3 to 50 seconds ஆகும்னு நினைக்கிறேன். அப்பான் யுவர் சிஸ்டம்ஸ் தான், உங்கள் சிஸ்டம் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் இது பூட் ஆகும். எப்படின்னா நம்ம ரேமில் அதோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லோட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 29% ஆகிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் லோடு கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் டெய்லியும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும் கைஸ். ஏன்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ 50% ஆகிருக்கு. தென் வெயிட் பண்ணலாம். இப்போது கைஸ் 100% வந்துருச்சு உங்களுக்கு இப்போது. அண்ட் தென் இப்போது லோட் ஆக போகுது பாருங்க கைஸ். அப்ளிகேஷன் லோட் ஆகிடுச்சு.
காய்ஸ் இந்த ஃபஸ்ட்டு லோட் ஆகும்போது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டிலேவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் இந்த எமுலேட்டர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். நீங்கள் ரெகுலராக எப்படி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் காய்ஸ். அண்ட் தென் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீபில்ட்டாகவே உங்களுக்கு ரூட் ஃபங்க்ஷனோட வருது காய்ஸ். நீங்கள் அடிஷ்னலாக எந்த விஷயம் போட்டு நீங்கள் ரூட் பண்ண தேவையில்லை. ப்ரீபில்ட்டாகவே ரூட்டில் தான் இருக்குது. அண்ட் தென் இது நீங்கள் ரெசல்யூஷன் மாற்றிக்கலாம், ஸ்க்ரீன் ஷேர்ஸை எடிட் பண்ணி சின்னதாக கேட்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அட் அ டைமில் மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வச்சு ஈஸியாக பண்ணலாம் காய்ஸ். பாருங்கள் ரூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன். இதான் சூப்பர் யூசர் இந்த ஓஎஸில். கரண்ட்டாக எந்த ஆப்புமே சூப்பர் யூசர் பெர்மிஷன்ஸை வாங்கலை, ஏன்னா இப்போ தான் முதல் டைமாக ஆன் பண்ணியிருக்கோம் காய்ஸ். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, நார்மலாக நம்ம ஃபோன் ஆண்ட்ராய்டு டிவைஸ் ரூட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த செக்கர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் அதுவும் ப்ரீபில்ட்டாக கொடுத்துருக்காங்க அவங்களே. அண்ட் தென் அக்ரி பாலிசி கொடுத்துருங்க உங்களுக்கு செக் பண்ணணும்னா. அண்ட் காய்ஸ் வெரிஃபை ரூட்டு கொடுங்க, அப்போ தான் உங்களோட ஆண்ட்ராய்டு டிவைஸ் ரூட்டடாக இருக்கா அந்த எமுலேட்டருக்குள்ள மட்டும் தான் காய்ஸ். மற்றபடி அவுட் சைடு எமுலேட்டர் உங்கள் ஆண்ட்ராய்டை எதுக்குமே அஃபெக்ட் பண்ணாது. சப்போஸ் நீங்கள் வைரஸான ஆப்பை ஏதாவது இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் உங்களுக்கு இந்த எமுலேட்டரில் பண்ணால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே உங்களோட ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு உங்கள் பர்சனல் டேட்டாக்கு எந்த இஷ்யூமே வராது. அதுக்காக தான் இந்த எமுலேட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் கூட அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன். அண்ட் காய்ஸ் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஹேக்கிங் ஆப்ஸ் அண்ட் ஹேக்கிங் மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் தென் வித்தவுட் நம்ம ஃபோன் இவங்க இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க, கூகுள் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்ண. பட் இந்த எமுலேட்டரில் யூஸ் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளியே தெரியாது. உங்களுக்கு உங்கள் டேட்டாஸ் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். அண்ட் தென் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாகலாம். மற்றபடி வேறு டிஸ்அட்வான்டேஜே இல்லை இதில். அவ்வளோ காய்ஸ் பாருங்கள், நான் மினிமைஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இதுக்கு நீங்கள் பேக்கில் ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம். அண்ட் சேம் டைம் உங்களோட ஃபோர்க்ரவுண்டில் நீங்கள் அப்ளிகேஷனை மினிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் சேம் டைமில். அண்ட் தென் நீங்கள் ஒரு ஃப்ளோட்டிங் பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் எப்படி ஒரு ஜிஓஐ இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் காய்ஸ். ஓகே காய்ஸ், கன்ஃபார்ம் இந்த எமுலேட்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களோட இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்னே சொல்லலாம் இது காய்ஸ். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எல்லா எட்ஜஸ்க்குமே மூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அந்த பின் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பிளேஸில் அதை ஹோல்டன் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ரெகுலர் ஒரு ஆண்ட்ராய்டுக்குள்ளே இன்னொரு ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணுற மாதிரியான சேம் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் பின் பண்ணிங்கன்னா போதும், அது உங்கள் ஹேண்டு கெஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகாமல் இருக்கும். டீசெண்டாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க் ஆகும் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். அண்ட் தென் இல்லை ப்ரீபில்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ப்ரௌசராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர் செட்டிங்ஸில் இப்படி தான் இருக்கும் காய்ஸ். எப்படி நீங்கள் எமுலேட்டர் ஆஃப் பண்ணால் இதே மாதிரி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும் காய்ஸ். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இந்த க்யூப் மாதிரி இருக்கிறதான் இந்த அப்ளிகேஷனோட GUI இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.